ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ல் ராகு இருந்தா ராக போல கொடுப்பான் இல்லைன்ற, அதனால அது பிரச்சனை இல்லை. 10ல் கேது நின்னுச்சுன்னா கேதை போல கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப 10ஆம் இடத்துல தனிச்ச கேது வந்து நிக்கப்படாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஆனா சிலருக்கு 10ல் கேது இருக்கும், ஆனா அவங்க பெரிய சம்பாத்தியத்துல இருந்திருப்பாங்க, பெரிய சொத்து பத்து சேர்த்திருப்பாங்க, பெரிய அளவுல வருமானத்தை சம்பாதிச்சிருப்பாங்க, தொழில் நல்லாத்தையும் போயிருக்கேன். அப்புறம் இப்பத்தையும் சொன்னா 10ல் கேது இருந்துச்சுன்னா ஒத்து வராது அப்படின்னு. இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி ஃபேக்ட். நம்ம இதையே பிடிச்சுக்கிட்டு தொங்குனோம்னா வேலைக்கு ஆகாது. ஒரு யோகம் முழுமையா யோகம் செய்யணும்னாலோ, ஒரு தோஷம் முழுமையா தோஷம் செய்யணும்னாலோ, அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்து சுத்தினோம்னா வேலைக்கு ஆகாது. சரி, அது மாதிரி இப்போ ராகு எப்படி பலன் கொடுப்பார் அல்லது கேது எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் தங்களுக்குள்ள எப்படி இருக்காங்கிறத வச்சு அந்த ராகு திசை அல்லது கேது திசையினுடைய சக்சஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் லாஸுக்கோ நோக்கி போய் நிற்கும் அப்படிங்கிறது பல விதங்கள்ல உண்மை. இதை வந்து நம்ம நிறைய ஜாதகங்கள்ல எடுத்துக்காட்டோட பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ராகு தசை 8ஆம் இடத்துல நின்று ராகு தசை நடத்துறார், 12ஆம் இடத்துல நின்று ராகு தசை நடத்துறார், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தனிச்ச ராகுவா நிற்கிறார், அதே மாதிரி 7ஆம் இடத்துல தனிச்ச ராகு நிற்கிறார், 6ஆம் இடத்துல நிற்கிறார், இப்படிலாம் நிற்குதுன்னு வைங்க. அவர் எங்க நிற்கிறாருங்கிறது மேட்ரே இல்லை. இப்போ சனி 8ஆம் இடத்துக்கு போனால் கெடுக்கும், குரு 10ல் தனிச்சு நின்றுச்சுன்னா தொழிலை கெடுத்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்டை இங்கே ராகுலையோ கேதுலையோ கொண்டு வந்து வைக்க முடியாது. ராகு கேது எங்க வேணாலும் இருக்கலாம். அவர் யோகத்தை செய்யற மாதிரி போய் 8ல் உட்காந்துருந்தாருன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்வார். தோஷத்தை செய்யற மாதிரி போய் 3, 6, 11ல் உட்காந்துருந்தா அங்க உட்கார்ந்தாலும் தோஷத்தை தான் செய்வார். அப்ப இந்த ராகு அல்லது கேது வந்து யோகத்தை செய்யுமா தோஷத்தை செய்யுமாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த திசைக்கான டிசைடிங் அத்தாரிட்டி யாரு, அந்த ராகுவுக்கு அல்லது கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது, நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் எது, அதை ரெண்டை வச்சுத்தான் நம்ம மற்ற விஷயங்களை முடிவு பண்ண முடியும். இல்லைனாக்க ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அல்லது கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இவங்க 2 பேரும் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, இதை வச்சு பார்த்தாலும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலரா ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமாகுது அல்லது நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமாகுது அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன வேறுபாடுக்கும் பெரிய அளவுல பூமப்பாகும் வித்தியாசம் இருக்கும், அந்த ராகு தசை பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ. அப்போ இதை தொடர்ந்து நம்ம கணிச்சுக்கிட்டே வந்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும். எடுத்ததும் தடாலடியா 2, 2, 4 அப்படின்னு எழுதிட முடியாது. 1 + 1 = 2ன்னு எழுதிட முடியாது. அந்த மாதிரியான விதிகள் ஏதாவது ஒரு விதியை வச்சுக்கிட்டு பலன் எடுத்தோம்னா அந்த பலன் கரெக்டா வராது, ஏதாவது ஒரு விதத்துல தப்பாத்தையும் போய் நிற்கும். சரி, இப்போ இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதுக்காக எப்படி இந்த வரேன், இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அதாவது 1941 மே மாதம் 25ஆம் தேதி 8:30 AM காலையில் நேரத்தில் பிறந்திருக்கு. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இவர் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதிங்கிறது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இந்த ஜாதகர் பிறந்து வளர்றார். இவருக்கு இந்த சூரிய தசையில பிறந்ததுங்கிறதுனால சூரிய தசையில பிறந்த எல்லாருக்குமே கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேஜரா சம்பாதிக்கிற காலத்துல ராகு தசை வந்துடும். அப்ப அவங்களுக்கு ராகு ஸ்திரமா உட்காந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையே பொருளாதாரத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், இல்லாட்டினா சிக்க வச்சிடும். அப்போ இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு அது வந்து முக்கியமா அவங்க லைஃப்ல செட்டில் ஆகிற இடத்துல ராகு தசை நடக்கும். இந்த ஜாதகர் சூரிய தசையில தான் பிறந்திருக்காரு. கிருத்திகை, உத்திராடத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அப்ப ராகு தசை தான் செட்டில் ஆகக்கூடிய தசை. ராகு தசை எப்போ வருது, 23 வயசுல ஆரம்பிச்சு 41 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது. இந்த 23 to 41ங்கிறது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பர்ஃபெக்டான தசை இல்லையா, அந்த டைம். அப்ப என்ன தசை நடக்குது, ராகு தசை ஓடுது. அப்ப இங்க வந்து இந்த ஜாதகரை முழுசும் டிசைன் பண்றது ராகு தான். இந்த ராகு நல்லா இருந்தா இந்த ஜாதகர் சக்சஸ் ஆவார், ராகு கெட்டு போனாருன்னா மொத்தமா கெட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகு வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காரு இங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு நிற்கிறார். 3, 6, 11 ராகுவோ கேதுவோ உட்காந்தா அது யோகம்ன்றான். அப்ப 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது பெரிய யோகம்லாம் ஒண்ணுங்க, 4ஆம் இடத்துல உட்காந்துருக்க பெரிய யோகம்லாம் ஒண்ணும் கிடையாது.
அதாவது 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தா தான் ராகு கேதுவுக்கு யோகமான ஸ்தானம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 4ல நிக்கிறதுங்கிறது கஷ்டத்தையும் கொடுக்கணும்ன்ற மாதிரியான ஒரு இடம். ஆனா இந்த ராகு தசையில இந்த ஜாதகர் பல கோடிகள் சம்பாரிச்சிடுறாரு. அதே மாதிரி பல லட்சக்கணக்கான பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிகராகவும் மாறுறாரு. அப்போ அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி அஸ் வெல் அஸ் இந்த இன்கம் சோர்சஸ் எல்லாமே பெருசு பண்ணி கொடுக்குது, சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொடுக்குது, திருமணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது, குழந்தைகளை கொடுக்கறதுங்கிறது, லைஃப்ல செட்டில் ஆகிறது, ப்ரொஃபஷனல் செட்டில்மெண்ட்டு, ஃபைனான்சியல் செட்டில்மெண்ட்டு, பாப்புலாரிட்டியில செட்டில்மெண்ட் ஆகிறதுங்கிறது அத்தனையும் நடக்குது. எதுல? இந்த ராகுல. அப்ப எப்படி இது பாசிபிலிட்டிஸ்? எதனால இந்த ராகு ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படின்னு பாக்குறப்ப, ராகு யாருடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கார்? கன்னியில உட்கார்ந்துருக்கனால அது புதனுடைய வீடு. ராகு எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து உத்திர நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும், இந்த 2 கிரகமும் இந்த இடத்துல ரொம்ப கவனமா கேளுங்க. அதாவது ராகுவுக்கு ஒரு ராகு வந்து நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு பார்த்தா, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம், ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம், இவங்க 2 பேர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு மகாதசை, வெதர் இட் இஸ் ரைட் மகாதசை அல்லது ராங் அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த 2 கிரகமும் ஒன்று சேர்ந்திருந்தால் அது வந்து மிகப்பெரிய ராஜயோகம். இந்த 2 கிரகமும் 6, 8, 12ன்னு சஷ்டாஷ்டகமா போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவ்ல பிரச்சனையான ஒரு யோகம். அப்போ வந்து அந்த ராகு தசையில எந்திரிக்க விடாது, கஷ்டப்படுத்தும். இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. எது? ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமான புதன் மிதுனத்துல, ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் அதுக்கு 12ஆம் பாவத்துல சூரியன் தானே. யாரு? ராகுவுக்கு கால் கொடுத்திருக்கிறவர். செக் பண்ணிக்கிறோமா? ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் உத்திர நட்சத்திரம், அப்ப சூரியன் சாரம், நட்சத்திர சாரம் சூரியன், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன். இந்த சூரியனும் புதனும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு திசை. இவங்க வந்து 6, 8, 12ல உட்கார்ந்துருந்தா ராகு திசை ஃபெயிலர். 2 பேரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருந்தா ராகு திசை மிகப்பெரிய சக்சஸ். மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல, அதாவது சூரியனும் புதனும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்ததுன்னா அது யோகம். சரி, ஒன்று சேர்ந்திருந்தா யோகம். 6, 8, 12ல மறையக்கூடாது. இங்க மறைஞ்சிருக்கிறாரு. 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ சூரியனும் புதனும் மறையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட 12ஆம் இடத்துல மறையலாம்ல. இப்ப பாருங்க, இதே இது திருப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மிதுனத்திலையும் புதன் 12லையும் இருந்தா இதுக்கு மறைவே கிடையாது. எது? புதனுக்கு 12ஆம் இடம் மறைவில்லை, அதனால பிரச்சனை சால்வ்டுன்ட்டு போயிடலாம். ஆனா இங்க 2, 12ன்னு நிக்கிறது சூரியனும் புதனும் நிக்கிறதுங்கிறதுனால புதனுக்கு சூரியன் மறைகிறார், சூரியனுக்கு புதன் 2ஆம் இடத்துல நிக்கிறார். இந்த காம்பினேஷன் ஆக்சுவலா இந்த ராகு தசையை ஃபெயிலர் ஆக்கணும். ராகு தசையில இந்த ஜாதகரை தலை தூக்கவே விடக்கூடாது. ஆனா அதை தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே செட்டில் ஆனாரு. அப்ப எப்படி நடந்தது இது அப்படின்னா, இந்த 2 கிரகமும் 6, 8, 12ன்னு நிக்கிறதுல 2, 12ன்னு நிக்குது இல்லையா? இந்த 2, 12ங்கிறது ஆக்சுவலா மறைஞ்சு வச்சான்னா மறையல சார். 2 கிரகமுமே மறையல. எப்படி மறையல? புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார், அதை விடுங்க. புதனுக்கு 12ஆம் பாவத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி, அவரு கூட குரு நிக்கிறாரு. குருவோட சேர்ந்தா கோடி குற்ற நீங்கும். இப்போ இந்த புதனுக்கு 12ல வந்து சுக்கிரன் மட்டும் இல்லாம சூரியன் இருந்திருந்தா இந்த தசை ஃபெயிலர் ஆயிருக்கும். அங்க சுக்கிரன் ஆட்சியாகி சூரியனோட சேர்ந்ததுங்கிறதுனால சூரியனுக்கும் புதனுக்கு சூரியன் மறையல. ஏன்னா 12ஆம் பாவத்துல அவர் ஆட்சியாகி நிக்கிறார். சரி, ஆட்சி பெற்றவனோட நிக்கிறார், அப்ப வந்து மறையல. சரி, அடுத்தது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவரும் ஆட்சியா நிக்கிறாரு, டைரக்டா ஆட்சி. அப்ப பாருங்க, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகமும் ரெண்டுமே 2, 12ன்னு நெகட்டிவா இருக்கிற மாதிரி காமிச்சா கூட, ஆனா இது ஆக்சுவல் நெகட்டிவ் கிடையாது, இது போலீஸ் வேஷத்துல தான் இருக்குது. மிகப்பெரிய யோகத்தை செய்வதற்கான அமைப்பு இதுல வந்துருது. அப்ப எப்படி நடக்குதுன்னா, புதனும் சூரியனும் தங்களுக்குள்ள மறையாம இருக்கிறதுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல். என்ன காரணம்னா 2 பக்கமே ஆட்சி இருக்கு. அதனால மிகப்பெரிய பலத்தோட, அசுர பலத்தோட அந்த ராகு தசை ஆரம்பிக்குது. அந்த ராகு தசையில தான் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியும் பொருளாதாரமும் சொத்து சோகமும் வாழ்க்கையில செட்டில் ஆகுறது, குழந்தை குட்டி வர்றது, குடும்பத்துக்கு வாரிசு வர்றதுங்கிற அத்தனையும் பண்ணிருச்சு. சரியா? இப்போ இந்த ஒரு விஷயத்துலதான் இவர் சக்சஸ் ஆனாரா அப்படின்னாக்க அது மட்டும் இல்லை. இந்த மாதிரியான யோகம் வரையில அடுத்தடுத்து வரக்கூடிய யோகங்களும் பிரமாதமாத்தியம் வரும். இப்ப பாருங்க, லக்னத்துக்கு தனஸ்தானாதிபதிங்கிறது யாரு? தனாதிபதிங்கிறது சந்திரன். லாபஸ்தானாதிபதி யாரு சார்? அவர் வந்து செவ்வாய். இப்போ இந்த சந்திரனும் செவ்வாயும் தான் ஒரு ஜாதகத்துல பணம் புழங்குற அதிபதி. எது? இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும்
ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், அது பணம் புழங்குற இடம், இருப்பு வைக்கிற இடம். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், அங்க பணம் சம்பாதிக்கிற இடம். அப்ப இந்த 2 ஸ்தானம் தான் பணத்தை பத்தி பேசும். இந்த 2 ஸ்தானாதிபதியும் ஒண்ணு சேர்ந்து அவரோட லக்னாதிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ 9ஆம் இடத்ததிபதியோ சேர்ந்திருந்தா அவன் யோகக்காரன். இப்ப இங்க பாருங்க, 2ஆம் இடத்ததிபதி சந்திரன் 11ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப 2 11 கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு இல்லையா, சனி வந்து பரிவர்த்தனை யோகத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சனி வீட்டுல செவ்வாயும் செவ்வாய் வீட்டுல சனியும் உட்கார்ந்துருக்காங்களான்னு பாருங்க, ஆமான்னு வரும். அப்போ செவ்வாயை தூக்கி மேஷத்துல வச்சீங்கன்னா செவ்வாய் சந்திரனோட கனெக்ட் ஆகி சந்திர மங்கள யோகத்துக்கு போகுது. செவ்வாய் ஆட்சி பெற்று ருசக யோகம் கிடைக்குது. அவரோட சந்திரன் சேர்றது சந்திரமங்கள யோகம். அது இல்லாம தனாதிபதியான சந்திரனும் லாபாதிபதியான செவ்வாயும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தன யோகம். அதோட சனி சம்பந்தப்படுறார், எது பரிவர்த்தனை கொடுக்குறாருல அதுல சனி சம்பந்தப்படுறார். அப்படி சனி சம்பந்தப்படுறது 9க்கு அதிபதி. அதனால பாக்யாதிபதியோடு சேர்ந்த தனாதிபதியும் லாபாதிபதியும் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள். அப்ப அதுல சக்சஸ் ஆகியே தீரணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அதனால இன்னும் நிறைய யோக பாக்கியம் இதுல சொல்லிட்டே போலாம். ராகு தசையில தான் இவர் மிகப்பெரிய சக்சஸுக்கு வர்றாரு தொழில் ரீதியா. எப்படிப்பா வர்றாரு? கன்னியில ராகு இருக்குதா? ஆமா இருக்கு. அப்ப இந்த கன்னிய லக்னம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கன்னிக்கு 10ஆம் இடம் எது? புதன். அவர் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரா? நிக்கிறாரு. அப்ப 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறனால இந்த ராகு தசையில தொழில மிகப்பெரிய சக்சஸ் அவருக்கு. சரியா? அப்போ ராகு அப்படி யோகமா வந்தது. அடுத்து குரு தசை வருது. இந்த குரு என்ன கண்டிஷன்ல இருக்கார்? பரிவர்த்தனை யோகத்துல குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். அப்ப குரு தசையில தொழில சக்சஸ் போதும். இந்த 2 தசையில மட்டும் தொழில சக்சஸ் ஆனா போதும். மற்ற தசையில சக்சஸ் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன, போங்கப்பான்ட்டு போயிடலாம். அப்போ மிகப்பெரிய அளவுல சொத்து சோகத்தை சேர்க்கக்கூடிய, பொருளாதாரத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆனா நார்மலா இந்த ஜாதகத்தை பாருங்க, சனி சந்திரனோட சேர்ந்து புனர்ப்பு தோஷத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல கேது இருக்கு. ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான், பெரியோர்கள் முன்னின்றும் மரத்தை போலும் பேசாமல் நிற்பவனே பேயனாகும், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான், பசித்தோர்க்கு இட்டுண்ணான் பாவியாமே அப்படின்னு சொல்லி கவி சொல்லும். ஸோ அந்த வகையில் ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான்னா, ஒரு தொழிலும் செட் ஆகாம போயிரும். 10ல் தனிச்ச கேது இருந்துச்சுன்னா. அங்கே 10ல் தனிச்ச கேது இருக்குது. தொழில் காரகன் யாரு? சனி நீசமா போனார். ரைட்டா? 10ஆம் இடத்ததிபதி 12ஆம் பாவத்துல மறைஞ்சு போனார். அப்போ இந்த ஜாதகனுக்கு தொழில் ஸ்தானம் சரியில்லை. 4ஆம் இடத்துல ராகு வந்து நிக்கிறதுங்கிறதுனால அவருக்கு தொழில் சரியில்லாம போனது மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலையும் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. அதனால கஷ்டப்படக்கூடிய கஷ்ட ஜீவனத்தை தான் இந்த ஜாதகன் செய்வான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல தான் அந்த ஜாதகம் இருக்கு இல்லையா. நம்ம எடுத்ததான் ரூல்ஸ் படி அப்படியே மார்ஜின் கோடு ஓட்டிங்கன்னா அங்கனதான் உழுகும். ஆனா இது வந்து ஒரு விதிக்குமான விதிவிலக்குகள், ஒவ்வொரு திசைக்குமான நடைமுறைகள் அப்படின்னு வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்தோம்னா அதுல என்ன யோகம் இருக்கு, எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத பெர்ஃபெக்டா எடுத்துடலாம். இப்ப இந்த ஜாதகம் அது மாதிரியான ஜாதகம். ஸோ ஒரு ஜாதகத்தையும் நம்ம எடுக்கல. இது மாதிரி 1க்கு 2 தடவை பலவிதமான ஆஸ்பெக்ட்ல யோசிச்சுட்டு எடுத்தோம்னா முடிவுகள் ரொம்ப கரெக்டா வரும். பலன் கணிக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆமா, இத்தனை வாக்குல எங்கிட்டயா போய் கணிக்கிறது அப்படின்னா, ஏன்னா இன்னும் 2-3 விதத்திலையும் இதை கணிக்கலாம். அப்ப இத்தனை வாக்குல எங்கிட்டு போய் கணிக்கிறது அப்படின்னாக்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம். அப்ப சித்திரமும் கைப்பழக்கம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.